பீக்கங்காய் முட்டைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நான் இப்போது ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கினதும் நான் இப்போ ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடியும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா சேர்ந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் கிளறிக்கோங்க. இதை நல்லா வதங்கினதும் நான் பீக்கங்காவை தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு காய் மசாலாவில் படிகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு பீக்கங்காக வேக விட்டுக்கோங்க. காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 2 முட்டையை நான் ஊற்றிக்கிறேன். கரண்டி எதுவும் வச்சு கிண்டாதீங்க. முட்டை அரைவாசி வேகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். முட்டை இந்த மாதிரி பாதி வெந்ததுக்கு அப்புறமா நல்லா கிளறிக்கோங்க. இந்த மாதிரி முட்டை பாதி வெந்ததுக்கு அப்புறமா நல்லா இப்படி பெரட்டி போட்டுக்கோங்க. இதை நல்லா சேர்த்து கிளறி விட்டுட்டிங்கன்னா பீக்கங்காய் முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு.